எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பாக வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்காரு. அவருக்கு 72 வயதாகுது. அவர் அன்றாடம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம், காலையில் அதிகாலையில். அந்த மாதிரி இன்றைக்கும் அவர் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது லேசாக மயக்கம் வந்து விழுந்திருக்காரு. அதற்கப்புறம் உடனே எல்லோரும் அவருக்கு அழைச்சிக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வர்றாரு. இது வந்து சாதாரண மயக்கம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து அநேகமாக லோ பிபியாக இருக்கலாம், அதாவது குறைவான இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். எப்படி ஆகினும் உடல்நிலையை ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான வேலைகளும் மன உளைச்சலும் எல்லாமே இருக்கும். ஏன்னா சமூகம் சார்ந்து அவங்க பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு பலவித உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே சரிப்பட்டு வரணும். அதுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகளை இன்னும் மேற்கொண்டுக்கணும். இயற்கை சார்ந்த உணவுகள், இயற்கை சார்ந்த நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும். என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே வரக்கூடியது தான், உடல்நல குறைவு அப்படின்றது வரக்கூடியது தான். அதை சரி பண்ணிக்கணும். மருத்துவ குழு அவருக்கு வந்து ஆலோசனை செய்திருக்காங்க. 4-5 நாட்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்திருக்கிறதாக தகவல்கள் வருது. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு நலத்துடன் திரும்ப வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவருமே உடல் நலத்தை பேணி காப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. அதே போல் இயற்கையான மூலிகை மருந்துகள் ரொம்ப முக்கியமானது. இயற்கையான உணவுகள் ரொம்ப முக்கியமானது. அதேபோல் இந்த லோ பிபி, லோ பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கூட மயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளோ அதை நம்ம கடைபிடிக்கணும். வயதுகள் கூட இருந்தாலும் கூட நாம் இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய வாழ்நாளை ஆயுளை நீட்டிக்கும். ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய அளப்பரிய பணிகள் நிறைய இருக்கும், ஏராளமான பணிகள் இருக்குது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் நம்ம உடம்பை, மனதை பேணி பாதுகாக்க வேண்டும். உடல் நலம், மனநலம், உயிர் நலம், உலக நலம் காப்போம். வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.